بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளினால் மீண்டும் ஒரு சீரா வகுப்பிலே கலந்து கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அந்த வகையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை சுமந்து கொண்டு, முதலாவது வஹியை சுமந்து கொண்டு அது தொடர்பான விளக்கத்தை பெறுவதற்காக வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்கின்ற ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சாச்சாவிடம் போய் அது தொடர்பாக விளக்கம் கேட்கின்ற போது அவர்கள் ஒரு புறத்தில் நீங்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்ற சுபசோபனத்தை சொல்கின்ற அதே நேரத்தில் சொல்கின்றார்கள், நிச்சயமாக நீங்கள் உங்களை இந்த சமூகம் வெளியேற்றும், உங்களுடைய சமூகம் உங்களை வெளியேற்றும் என்கின்ற மனித வரலாற்றில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நடக்கின்ற நியதியை குறித்து காட்டுகின்றார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு இந்த தூதை சுமந்து வந்திருக்கின்றார்களோ அந்த அத்தனை நபிமார்களும் தங்களுடைய சொந்த பூமியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், நீங்களும் வெளியேற்றப்படுவீர்கள் என்கின்ற அந்த செய்தியை சொல்கின்றார்கள். உண்மையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான போராட்டமானது அது மறுமை நாள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் என்கின்ற அந்த உண்மையை வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஅவாவுடைய ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் பார்த்தோம், அவர் முன்னைய நபிமார்கள் பற்றி, இறை தூதர்கள் பற்றி அறிந்திருந்த ஒருவராக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்கின்ற மற்றும் ஒரு செய்திதான், நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களோடு இருப்பேன் என்றிருந்தால் உங்களுக்கு நான் என்னுடைய முழுமையான ஒத்துழைப்பையும் உதவியையும் தருவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு முன்னரே மரணித்து விடுகின்றார்கள். என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி, வரக்கத் இப்னு நௌஃபல் பற்றி இப்படி சொல்கின்றார்கள், ராயிது லஹு ஜன்னத்தன் அவ் ஜன்னத்தை. அந்த வரக்கத் இப்னு நௌஃபலுக்கு சுவர்க்கத்திலே ஒரு தோட்டம் அல்லது இரண்டு தோட்டங்கள் இருப்பதை நான் கண்டேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இது இமாம் ஹாக்கிம் பதிவு செய்திருக்கின்ற ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இமாம்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் வரக்கத் இப்னு நௌஃபல் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர் பற்றி இப்படி ஒரு விடயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து காட்டியிருக்கிறார். இப்போது முதலாவது வஹி இறக்கி அருளப்பட்டதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூதராக அனுப்பப்பட்டிருப்பதையும் அறிந்து கொண்டதை தொடர்ந்து இப்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆசை பிறக்கின்றது, மீண்டும் ஒரு முறை அந்த ஜிப்ரீல் என்னை வந்து சந்திக்க மாட்டாரா, எப்போது வந்து சந்திப்பார், மீண்டும் ஒரு முறை நான் அவரை சந்திப்பது எப்போது என்று அவர்கள் ஆசையோடு ஒவ்வொரு நாளும் ஹிரா குகைக்கு போய் அங்கு அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் பல நாட்களாக எதிர்பார்க்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு தாமதம் அடைகின்றார்கள். இந்த தாமதத்தை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள், சீராத்துறை அதாவது ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்ற போதும் இந்த இடைவெளி சுமார் 2 வருட காலங்கள் இருந்தன, 6 மாத காலங்கள் இருந்தன. 40 நாட்களுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது வஹிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள் என்ற பல கருத்துக்களை சொல்கின்றார்கள். கருத்து வேறுபாடு ஒன்று இருக்கிறது. சிலர் சொல்கின்றார்கள் 40 நாட்களுக்கு பிறகுதான் முதலாவது வஹி இக்ரா என்கின்ற அந்த சூரத்துல் அலக்குடைய முதல் 5 வசனங்களும் இறக்கப்பட்டு இரண்டாவது யா அய்யுஹல் முஸம்மில் என்று சொல்கின்ற அந்த சூரா, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்று சொல்கின்ற அந்த சூரா இறக்குவதற்கு சுமார் 2 வருட காலம் சென்றன, அல்லது 6 மாத காலம் சென்றன, அல்லது 40 நாட்கள் சென்றன என்கின்ற கருத்தை சொல்கின்றார்கள். என்றாலும் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி சுமார் 3 நாட்கள் முதல் 40 நாட்கள் வரை யான காலப்பகுதி
அதாவது வகி வராமல், முதல் வகியை தொடர்ந்து வகி வராமல் இருந்த ஒரு காலமாக அறிஞர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அந்த வகி வந்து மீண்டும் ஒரு முறை தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த சந்தேகத்தை, பரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நீங்கள் இறை தூதர் தான் என்று, என்றாலும் இன்னும் அந்த செய்தி நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆசையில் தான் ஒவ்வொரு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்த்து ஹிரா குகையிலே போய் மீண்டும் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்திருந்து எதிர்பார்த்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு சமயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலே தோன்றி, யா முஹம்மத் இன்னக ரசூலுல்லாஹி ஹக்கன், முஹம்மதே நீங்கள் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலாவுடைய தூதராக இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு மறைந்து விடுகின்றார்கள். இதனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், பைனமா அம்ஷி, நான் நடந்து செல்கின்றிருக்கின்ற போது சமிஅத்து சௌத்தன், ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். ஃபனதர்து அன் யமீனி, நான் என்னுடைய வலப்புறம் பார்த்தேன். ஃபலம் அர ஷைஅன், நான் எதனையும் காணவில்லை. வனதர்து அன் ஷமாலி, நான் என்னுடைய இடப்புறம் பார்த்தேன், நான் எதனையும் காணவில்லை. எனக்கு முன்னால் பார்த்தேன், நான் எதனையும் காணவில்லை. எனக்கு பின்னால் பார்த்தேன், நான் எதனையும் காணவில்லை. சும்மனூதித், பிறகு அந்த அழைப்பு வந்தது, யா முஹம்மத் இன்னக ரசூலுல்லாஹி ஹக்கன், நிச்சயமாக நீங்கள் தான் இறை தூதர், நீங்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கிறீர்கள் என்ற அந்த அழைப்பை நான் கேட்டேன். ஃபரஃபஅது பஸரி இலஸ் ஸமா, நான் என்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தினேன். ஃபைதல் மலக்குல்லதி ஜாஅனி பிஹரா ஜாலிசுன் அலா குர்சியின் பைனஸ் ஸமாஇ வல் அர்த், முதலாக ஹிராவிலே கண்ட அந்த மலக்கு வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஃபரஐத்து மின்ஹு, நான் பயப்பட்டேன், நான் மயங்கி பூமியிலே விழுந்து விட்டேன். பிறகு பயந்து நடுநடுங்கியவராக நான் என்னுடைய வீட்டுக்கு ஓடோடி வந்து கதீஜா நாயகியிடத்திலே நான் சொன்னேன், ஜம்மிலூனி ஜம்மிலூனி தஸ்திரூனி தஸ்திரூனி, என்னை போர்த்தி விடுங்கள், என்னை போர்த்தி விடுங்கள், என்னை போர்வையால் போர்த்தி விடுங்கள் என்று சொன்னேன். அப்படி போர்த்தி கொண்டு படுத்திருக்கின்ற போதுதான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை, இந்த சூராவை இறக்கி வைக்கின்றான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழுந்திருங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே. என்ன ரசூல் இப்ப பயந்து, இந்த காட்சியை கண்டு பயந்து நடுநடுங்கி வந்து போர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா வஹி இறக்கி சொல்றான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர். நான் உங்களுக்கு சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த கண்ணியத்தின் காரணமாக, மரியாதையின் காரணமாக, அவர் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அவனுடைய பேர் சொல்லி அழைக்கின்றான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலா யா முஹம்மத் என்று பேர் சொல்லி அழைக்கவில்லை. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே. யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே. யா அய்யுஹன் நபி, நபியே. யா அய்யுஹர் ரசூல், இறை தூதரே, ரசூலே என்று அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். நீ அதே பானையில் தான் அல்லாஹு தஆலா வஹியுடைய ஆரம்ப கட்டத்தில் கூட யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்றுதான் அழைப்பதை பார்க்கின்றோம். எனவே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெளிவாக விளங்கிவிட்டது, நான் இறை தூதர் தான். எல்லா சந்தேகங்களும் கலைந்து விட்டது, கவலைகள் எல்லாம் போய்விட்டது, சோர்வு மனதிலிருந்து ஒரு வகையான சோர்வும் பயமும் போய்விட்டது. இப்போது திட உறுதி வந்து விட்டது, நம்பிக்கை வந்து விட்டது. இப்போது அவர்களுக்கு விளங்குகின்றது, இதற்கு பிறகு நான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட உறுதி கொண்டு இந்த பணியை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இப்போது மீண்டும் ஒரு முறை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ள கூடாதா, ஏன் இவ்வளவு தடமாறணும் என்று சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா கதீஜா மதா வக்துன் நௌம், தூங்குகின்ற காலம், ஓய்வெடுக்கின்ற காலம் முடிவடைந்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். என்ன ரசூலை இப்ப அறிந்து கொண்டார்,
இதற்கு முன்னர் அவருடைய வாழ்க்கையில 40 வருட காலமாக நடைபெற்ற அந்த நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் விளக்கத்தை ரசூலை பெற்றுக் கொள்கின்றார்கள். அது யதார்த்தத்தை விலகிக் கொள்கின்றார்கள். அவர் நடந்து போர் நேரம் அவருக்கு நிழல் கொடுத்தது, மரம் நிழல் கொடுத்தது, மக்காவில் இருந்த ஒரு கல் அவருக்கு சலாம் சொன்னது, அவருடைய உள்ளம் இதயம் பிளக்கப்பட்டு அங்கு இதயம் வெளியெடுக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது, அவர் அடிக்கடி கண்டு வந்த கனவுகள் அது மீண்டும் ஒரு முறை பகல்ல அது உண்மையாக அவர் காண்றது, எல்லாத்துடையும் யதார்த்தத்தை விலகிக் கொண்டார். நான் இப்போது இறை தூதராக வந்திருக்கிறேன், இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இப்ப இனி ஓய்வு எடுக்கிற காலம் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்படி பணி செய்ய வேண்டிய காலம் ஆரம்பித்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லோரையும் அழைக்க ஆரம்பிக்கின்றார்கள். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயை பார்த்து, யா ஹதீஜா மதா அஹ்துன் நௌம் வர்ராஹா, ஓய்வெடுக்கின்ற காலம், தூங்குகின்ற காலம் முடிவடைந்து விட்டது என்று சொன்னதோ, அன்று ஆரம்பித்த அந்த பணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாய் வரை கடைசி நேரம் வரைக்கும் அந்த பணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டே இருந்தார்கள். அங்கிருக்கின்ற மக்காவில் இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனையும், சிறியவர்கள், பெரியவர்கள், அடிமைகள், எஜமான்கள், சமூகம், அங்கிருக்கின்ற கோத்திரங்கள் எல்லோரையும் சந்தித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணி 40 வயதிலிருந்து 63 வயது வரை சுமார் 23 வருட காலங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இந்த உலகத்தில் பணிபுரிகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 40 வயதுல அவர் தன்னுடைய தாவா பணி ஆரம்பிக்கிற நேரம், ஹிரா குகையில் இருந்து வந்து தாவா பணி ஆரம்பிக்கிற நேரம் உலகத்தில் ஒரே ஒரு முஸ்லிம் தான், ரசூல்ல மட்டும்தான். அவர் மரணிக்கின்ற நேரம் 23 வருடங்கள் கடந்து அவர் மரணிக்கின்ற நேரம் முழு அரேபிய தீபகற்பமும் இஸ்லாமாகி முழு குர்ஆனும் நடைமுறை வடிவம் பெற்று அங்கிருக்கின்ற மனிதர்கள் உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர்களாக, மிகச்சிறந்த சமூகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மாற்றி அமைக்கப்படுகின்றார்கள். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அந்த 23 வருட காலத்தில் உருவாக்கிய அந்த சமூகத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான். குன்தும் கைர உம்மத்தின், இந்த உலகத்துல நீங்க தான் மிகச்சிறந்த சமூகம். உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக வெளியேற்றப்பட்ட மிகச்சிறந்த சமூகம் நீங்க தான். தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறீர்கள், நற்கர்மங்கள் செய்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும், நூற்றாண்டுகளில் மிகச்சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு தான். அதற்கு பிறகு வருகின்ற நூற்றாண்டு நான் வாழ்ந்த நூற்றாண்டை விட கொஞ்சம் தரத்தில் குறைந்தது. அதற்கு பிறகு வருகின்ற நூற்றாண்டு அதனை விட கொஞ்சம் தரத்தில் குறைந்தது. இவை மனித வரலாற்றில் எந்த ஒரு தனி மனிதனும் சாதிக்காத மிகப்பெரிய ஒரு சாதனையை 23 வருட காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கச்சிதமாக, மிக நுணுக்கமாக செய்து முடிக்கிறார்கள் என்றால், அவர் ஒரு புறத்தில் ரசூல் அல்லாஹு தஆலாவினால் நேரடியாக வஹியை கொடுத்து வழிகாட்டப்பட்டார்கள், தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலாவுடைய உதவி கிடைத்து வந்தது. அதே நேரத்தில் அவர் ஏற்கனவே 40 வருட காலங்கள் அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்கின்ற பட்டத்தை பெற்று 4 தசாப்தங்கள் அந்த சமூகத்தை பற்றி அறிந்து, சமூகத்தில் இருக்கின்ற மக்களோடு வாழ்ந்து, மக்களோடு வியாபாரம் செய்து, கொடுக்கல் வாங்கல் செய்து, சமூக பிரச்சனைகளில் ஈடுபட்டு, சமூக சேவையில் ஈடுபட்டு, சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டு, கௌபாவை பாதுகாத்து, மக்காவில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய அனர்த்தத்தை, அழிவை பாதுகாத்து, இப்படி எல்லாம் ஏராளமான பணிகள் செய்து ஒரு அனுபவத்தோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பணி ஆரம்பிக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்த இந்த 23 வருட கால பணியை முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட படித்துவிட்டு ஆச்சரியப்படுகின்றார்கள். இப்படி 23 வருட காலத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனிதனால், ஒரு தனி மனிதனால் இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். எனவேதான் மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்கின்ற ஒரு அறிஞர்
உலக தலைவர்களை பட்டியல் படுத்துகின்ற போது, மனித வரலாற்றில் தோன்றிய தலைவர்களை பட்டியல் படுத்துகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவது இடத்தில் வைக்கின்றார்கள். பிரான்சை சேர்ந்த லாமார்டின் என்று சொல்கின்ற ஒரு அறிஞர் சொல்கின்றார், உலக வரலாற்றில் மிக குறுகிய காலத்தில் மிக சொற்பமான பௌதீக வளங்களை கொண்டு, மிக கொஞ்சமான மனித வளங்களை கொண்டு எல்லா துறையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். எனவே இந்த 23 வருட காலத்தையும் மிக நுணுக்கமாக வரலாற்று ஆசிரியர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை கற்ற அறிஞர்கள் கவனமாக ஆய்வு செய்திருக்கிறார். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 23 வருட காலத்தை பிரதானமாக 4 பகுதிகளாக, 4 கட்டங்களாக அறிஞர்கள் பிரிச்சொல்வார். முதல் 3 வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசியமாக தஅவா செய்த காலம். இரகசியமாக தஅவா செய்தார். ஏன் அது இரகசியமாக தஅவா செய்தார்கள்? அதனுடைய நோக்கம் என்ன? அதனால் அடைந்து கொண்ட விடயங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து கலந்துரையாடுவோம். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 3 வருடங்கள் இருந்து, நுபுவத்துடைய முதல் 3ஆம் வருடத்திலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்ற அந்த 10 வருடங்கள், மக்காவிலிருந்து அந்த 10 வருடங்கள் தஅவாவை பகிரங்கமாக செய்கின்றார்கள், பகிரங்கப்படுத்துகின்றார்கள் தஅவாவை. 3வது கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதிலிருந்து ஹுதைபியா உடன்படிக்கை வரைக்கும் சுமார் 6 வருடங்கள் பகிரங்க பிரச்சாரம் செய்ததோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்து போரிட்டவர்களோடு போராட ஆரம்பிக்கின்றார்கள். 3வது கட்டம். 4வது கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக முழு மனித சமூகத்துக்கும் அரேபிய தீபாட்பத்துக்கு வெளியே இஸ்லாத்தை சொல்வதற்கு ஆரம்பிக்கின்ற அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கின்ற, இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு தடையாக இருக்கின்ற காரணிகளுக்கும் அத்தகைய எதிரிகளுக்கும் எதிராக போராடுகின்ற அந்த பணியிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டார்கள். இப்படி 4 பிரதானமான கட்டங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த வகையில் நாங்கள் அதனுடைய முதலாவது கட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தில் மிக இரகசியமாக தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பத்தில் அமைத்துக் கொள்கின்றார்கள். உண்மையிலே இது ஒரு நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. அதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து செய்கின்ற அந்த வழிமுறையிலே பல்வேறு விதமான கட்டங்களை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முதல் வழிமுறை என்னவென்றால், தன்னை நேசிக்கின்ற அல்லது தான் நேசிக்கின்ற மிக நெருக்கமானவர்களுக்கு அவர்கள் தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். எனவேதான் உண்மையிலே ஒரு மனிதன் சொல்கின்ற விடயத்தை மற்றவர்கள் நம்ப வேண்டும் என்றால் 2 விடயங்கள் முக்கியமான. ஒன்று, அவரை மற்றவர் குறித்த விடயத்தை சொல்கின்றவரை நேசிக்கின்றவராக இருக்க வேண்டும். உதாரணமாக, நான் இங்கு சொல்கின்ற விடயத்தை நீங்கள் நம்ப வேண்டும் என்றால் ஒன்றில் நீங்கள் என்னை நேசிக்கின்றவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, நான் அறிவுபூர்வமாக விடயங்களை சொல்ல வேண்டும். அதாவது புத்திக்கு படுற மாதிரி, அதாவது இந்த பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ற மாதிரி விடயங்களை சொல்லும். ஆனால் ஒருவர்கிட்ட 2 விஷயமும் இருந்தால், ஒருவர் குறித்தவரை நேசிக்கிறார், அதே நேரத்தில் அவர் அறிவுபூர்வமாகவும் அவர் விடயங்களை சொல்றார் என்றிருந்தால் உண்மையிலே எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர் சொல்கின்ற உண்மையை ஏற்றுக்கொள்வார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜாவை நேசித்தார்கள். அவர்கள் இருவருக்கும் இடையில் எந்த அளவு தூரம் இறுக்கமான பிணைப்பு இருந்தது என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம். எனவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர்கள் அதற்கான காரணத்தை சொல்கின்றார்கள். இன்னக தஸிலுர் ரஹிம் வ தஹ்மிலுல் கல், நீங்கள் நிச்சயமாக குடும்ப உறவை பேணி நடக்கின்றவர், நீங்கள் கஷ்டவாளிக்கு உதவி செய்கின்றவர்கள், நீங்கள் உண்மையாளர், நம்பிக்கையாளர். எனவே நீங்கள் சொல்வது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் சொல்கின்ற விடயம் எந்த விடயத்திலும் அது பொய்யாக, அது தவறானதாக இருக்க முடியாது என்று
என்ற அடிப்படையில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். எனவே முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவாவை ஒரு பெண்ணுக்குத்தான் சொல்கின்றார். அதிலும் தன்னுடைய மனைவிக்குத்தான் சொல்கின்றார். தன்னுடைய மிகவும் நேசத்துக்குரியவருக்குத்தான் அந்த செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்றார். இனி நான் ஆரம்பத்திலும் பல தடவை சொல்கிறேன், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அதாவது பங்களிப்பு என்பது ரசூலுல்லாஹ்வுடைய தஅவா பிரச்சாரத்தில் அவருக்கு துணையாக இருந்ததில் ஹதீஜாவுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது. எனவேதான் அந்த பங்களிப்பை அல்லாஹு தஆலா கூட அங்கீகரிக்கின்றான். எந்த அளவு அங்கீகரிக்கிறான் என்றால், ஒரு சமயத்தில் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஹதீஜா நாயகிக்கு சலாம் சொல்லி அனுப்புகின்றார். யா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா ஹதீஜா நாயகிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சலாம் சொல்லி அனுப்புகின்றார். ஒரு சமயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள், ஹதீஜாவுடைய ரப்பு அவக்கு சலாம் சொல்லி அனுப்பிக்கிறான்னு சொல்லுங்க. எவ்வளவு சாதாரண விஷயமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஹதீஜா நாயை பார்த்து, ஹதீஜாவே, உங்களோட ரப்பிடம் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு சலாத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹு ஸலாம் வ மின்ஹு ஸலாம் வ அலா ஜிப்ரீலிஸ் ஸலாம். அல்லாஹ்வே சாந்தியானவன், அவனிடமிருந்து தான் சாந்தி கிடைக்கின்றது, ஜிப்ரீலுக்கும் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திலே பதில் சொல்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம், இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தை சுமந்து கொண்டதற்காக அல்லாஹு தஆலா 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து தன்னுடைய சலாத்தை ஒரு மனிதனுக்கு சொல்லி அனுப்புகிறான் என்றிருந்தால் அது ஒரு சாதாரணமான விடயமாக இருக்க முடியாது. அந்த பாக்கியம் கிடைக்கும் என்னவென்றால் யாருக்கு என்றால், நிச்சயமாக இந்த பணியிலே இந்த பங்களிப்பு செய்கின்ற எல்லா மனிதருக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே சலாம், யாருக்கு சலாம் உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் அனைவருக்கும், வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், அல்லாஹ்வுடைய எல்லா நல்லடியார்களுக்கும் சலாம் உண்டாகும். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம். யா அல்லாஹ், நீ சலாமானவன், சாந்தியானவன், உன்னிடமிருந்தே சாந்தி கிடைக்கிறது என்றெல்லாம் பிரார்த்திக்கின்றோம். இந்த பிரார்த்தனை, இந்த சலாம் யாருக்குரியது என்றால் அல்லாஹ்வை விசுவாசித்து ஈமான் கொள்கின்றவர்களுக்கு கிடைக்கிறது என்பது சந்தேகம். இந்த வகையில் அடுத்ததாக முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா நாயகியை தொடர்ந்து யாரெல்லாம் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? உண்மையிலே நான் சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையில் முதலாவது அணுகுமுறையாக இருந்தது தான் நேசிக்கின்றவர்களுக்கு இந்த தாவாவை சொல்லும். எனவே ஹதீஜா நாயகி சொல்கின்றார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேசத்துக்குரியவராக இருந்தவர் ஆண்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்துடைய செய்தியை சொல்கின்றார்கள். அவரும் மறுப்பில்லாமல் உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மா தஅவுது அஹதன் இலல் இஸ்லாமி இல்லா கானத் லஹு அன்ஹு கபுவா. ஏனி தரதுத். நான் யாருக்கெல்லாம் இஸ்லாத்தை போய் சொன்னேனோ அவர்களுக்கு அந்த இஸ்லாத்தை சொன்னவுடன் அவருடைய உள்ளத்தில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று ஒரு தரதுத் இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது. இல்லா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை தவிர. அவர் எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த மறுப்பும் இல்லாமல், எந்த முகம் சுளிப்பும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த சந்தேகத்தையும் வெளிப்படுத்தாமல் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் யாருக்கு இஸ்லாத்தை சொன்ன போதிலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இது உண்மையாக இருக்குமா, எப்படி நம்புறது என்ற கொஞ்சம் ஒரு தயக்கத்தை காட்டினார்கள். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். உண்மையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதமான ஒரு மனிதர். தன்னுடைய முழு செல்வத்தையும் அவர்கள் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள், அர்ப்பணம் செய்தவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவு தூரம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லுகின்ற போது அவர்களுடைய சொத்து மதிப்பு 40,000 திர்ஹங்கள். அவருடைய கேபிட்டல் 40,000 திர்ஹங்கள் அந்த காலத்தில். ஆனால் அவர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்ற போது வியாபாரிகளோட கேபிட்டல் என்ன செய்யும்? கூடும் தானே, குறையாது. ஒரு கேபிட்டல் கூடும். அவர் சிறந்த வியாபாரி, தேர்ச்சி பெற்ற வியாபாரி. ஆனா அவருடைய கேபிட்டல், அவர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போர் நேரம் வெறும் 4,000 தீனார்கள் குறையுது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தனக்கு அந்த ஹிஜ்ரத் பயணத்துக்காக 500 திர்ஹம்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கடனாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். எனவே அப்படி ஒரு தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையுமே இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணித்து ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இரண்டாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று ஒரு கருத்து இருப்பது போல இல்லை. இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை 10 வயதாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். இல்லை, ஸைத் பின் ஹாரிஸா என்று சொல்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக இருந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் சொன்னார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எனவே மூன்றாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா நாயகிக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா, இரண்டாவது அல்லது அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் பலமான கருத்தாக அல்லது பொருத்தமான கருத்தாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அவர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த கருத்து பொருத்தமாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வளர்ப்பு மகனாக இருந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறார்கள். உண்மையில் அவருடைய சம்பவம் ஒரு அற்புதமான சம்பவம். ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னர் நபி அவர்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்தார்கள். அவர்கள் எப்படி அவருடைய வளர்ப்பு மகனாக இருந்தார்கள் என்றால், ஆரம்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியை திருமணம் முடிக்க முன்னரே ஹதீஜா நாயகிக்கு இந்த ஸைத் பின் ஹாரிஸா என்கின்ற அந்த மனிதரை ஹதீஜா நாயகியுடைய ஒரு சகோதரர், அதாவது ஹக்கீம் பின் ஹிஸாம் என்கின்றவர் இவரை கைதியாக கொண்டு வந்து அவரை அடிமையாக வைத்து ஹதீஜா நாயகி கொடுக்கின்றார். ஹதீஜா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் அதாவது திருமணம் முடித்ததை தொடர்ந்து ஹதீஜா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை வளர்ப்பு மகனாக வளர்த்து வருகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஸைத் பின் ஹாரிஸா ஏற்றுக்கொள்ள முன்னரே, இஸ்லாத்துக்கு முன்னரே அற்புதமான ஒரு சம்பவம் நடக்கின்றது. ஸைத் பின் ஹாரிஸாவுடைய பெற்றோருக்கு மக்காவில் தான் தன்னுடைய மகன் இருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கும். செய்தி கிடைத்ததை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கின்றார்கள் தங்களுடைய மகனை அழைத்து செல்வதற்கு. அந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய மகனை அழைத்து செல்வதற்கு நான் அவருடைய தெரிவுக்கே விட்டு விடுகிறேன். அவர் உங்களோடு வருவார் என்றிருந்தால் நீங்கள் அழைத்து செல்லலாம். அவர் உங்களோடு வரமாட்டார் என்றிருந்தால் அவர் விரும்பாத ஒன்றை அவருக்கு வற்புறுத்த முடியாது என்று சொல்கின்ற போது ஸைத் பின் ஹாரிஸா வருகின்றார்கள். அவருடைய தந்தையை பார்க்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இவர் யார் என்று கேட்கின்றார்கள். தன்னுடைய தந்தை தான் என்று சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் இவரோடு செல்வ விரும்புகிறீர்களா என்று சொல்கின்ற போது அவர் ஸைத் பின் ஹாரிஸா சொல்கின்றார்கள், இல்லை, நான் உங்களோடு தங்கியிருக்கத்தான் விரும்புகிறேன். வளர்ப்பு தந்தையோடு, சொந்த தந்தையை விட்டுவிட்டு வளர்ப்பு தந்தையோடு தங்கியிருக்கின்ற அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கண்ணியமாக இந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்தார்கள். அந்த அளவு தூரம் அவர்கள் அன்பும் மதிப்பும் மரியாதை பின் ஹாரிஸா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கின்றார்கள். இஸ்லாத்தையும் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஒவ்வொருவராக நாங்கள் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நேசிக்கின்றவர்களை இஸ்லாத்தின்பால் அவர்கள் அழைக்கின்றார்கள். இதன் விளைவாக தொடர்ந்து பலரும் இந்த முதல் 3 வருடங்களிலே அதிகமானவர்கள் இஸ்லாத்தை மிக ரகசியமான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்ததன் விளைவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னும் பலர் இந்த காலகட்டத்திலே, இந்த முதல் 3 வருட காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பல சுவாரஸ்யமான வரலாறு
இவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னணியில் இருக்கிறது. இதனை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாங்கள் கலந்துரையாடுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.